Hi friends and families, welcome to Madhushin Information Channel. Madhushin Information Channel நாம இன்னைக்கு வந்து ஒரு நீதி கதை தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையோட தலைப்பு என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு ஆபத்தான முயற்சி. ஒரு நாள் காட்டுக்குள்ள 4 நண்பர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த 4 நண்பர்களுமே ஒரு சில எலும்பு துண்டுகளை வந்து காட்டுல பாக்குறாங்க. அதுல ஒரு நண்பர் சொல்றாரு, இங்க உள்ள எலும்பு துண்டுகளெல்லாம் சேர்த்து என்னால ஒரு சிங்கத்தோட எலும்பு கூட மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கத்தோட எலும்பு கூட உருவாக்கிடுறாரு. இரண்டாவது நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி இதுக்கு வந்து சதையும் தோலையும் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு எலும்பு கூட்டுக்கு சதையும் தோலையும் கொடுத்துட்றாரு. இப்போ ஒரு சிங்கத்தோட உருவமும் கிடைச்சிருது. அப்புறம் இன்னொரு நண்பர் சொல்றாரு, நான் இந்த சிங்கத்துக்கு என்னால உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 4 பேர்லயே அறிவாளியான ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிங்கத்துக்கு இப்ப நம்ம உயிர் கொடுக்க வேண்டாம், இது வந்து ஒரு ஆபத்தான முயற்சி அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க இருந்த 3 நண்பர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவன் நம்ம மேல உள்ள பொறாமையில தான் பேசுறான், நம்மளோட சக்தியெல்லாம் வந்து இவனுக்கு பொறாமை, அதனாலதான் இப்படி பேசுறான், இவனை முதல்ல அடிச்சு விரட்டிடலாம், விரட்டிட்டு நம்ம சிங்கத்துக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்ட மாதிரியே அந்த ஒரு அறிவாளியான அந்த நண்பரையும் அவங்க வந்து அடிச்சு விரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுக்கறாங்க. சிங்கத்துக்கு உயிர் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 3 நண்பர்களையும் சிங்கம் வந்து அது வந்து பாய்ந்து அவங்க 3 பேர்த்தையும் கொன்றுது. இதோடைய நீதி என்ன அப்படின்னா, பொது அறிவு இல்லாத அறிவும் ஞானமும் வீண். இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.